ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது கிராமத்து சமையலில் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து பட்டை கிராம்பு போட்டு வைக்கிறோம், அந்த மாதிரி குழம்பு தான். வாங்க அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துக்கலாம். இது வந்து 7 பெரிய சைஸ் முருங்கைக்காய் வளர்த்தியாக இருக்குமா, அது 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். இதுக்கு அரைக்கிற மசாலானா தக்காளி வந்து 4 எடுத்துருக்குறோம், அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறோம், சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்துருக்குறோம், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம், மல்லித்தூள் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம், மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம். பட்டை கிராம்பில் வந்து கிராம்பு வந்து 5 எடுத்துருக்குறோம், ஏலக்காய் 1, பட்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம், பூண்டு சின்ன கட்டியாக 2 எடுத்துருக்குறோம், இஞ்சி வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம். வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். நம்ம எடுத்த இந்த பட்டை கிராம்பு பூண்டு இதை வந்து அரைச்சிக்கிட்டோம். இஞ்சி பூண்டு இதுலேயே வந்து சின்ன வெங்காயமும் குறப்பாக அரைச்சி ஊற்றிக்கிட்டோம் கிளாஸ்டால். எடுத்த இந்த தேங்காய் தக்காளி அரைச்சிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காய் தாளித்து விட்டுறலாம். அதுக்காக முருங்கைக்காய் எடுத்து வச்சதையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி முருங்கைக்காயில் வந்து இந்த மாதிரி நார் வரும், எல்லாத்துக்குமே தெரியும். இது உரிச்சிட்டு இந்த மாதிரி சைஸில் ஒரு சிலர் சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க. இது வந்து பிடிச்சிட்டு மெல்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் கிராம்பு சைடு இந்த மாதிரி தான் போடுவோம். கட் பண்ணிட்டோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிப்பில். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கடுகு, கருவேப்பிலை அது போட்டுக்கிட்டோம். கடுகு வெடிக்கிட்டோம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த அரைச்ச பட்டை கிராம்பு அந்த மசாலா போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வருது. இது அம்மியில் அரைச்சோம்னா கெட்டியாக வரும். இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அடுத்தது காய் சேர்த்துக்கலாம். வதங்கிருச்சு, நம்ம காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் சீசனில் அதிகமாக கிடைக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா, இந்த முருங்கைக்காய் நிறையா போட்டு ஒரு பிளேட்டில் கொடுத்துட்டிங்கன்னா இவங்க மென்று சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறப்ப நம்ம நிறையா போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே காய் தளிச்சதையும் இப்படி போட்டோம்னா தான் உப்பு பிடிக்கும். இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இதில் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றணும். நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாலாம் எடுத்தோம்ல அதெல்லாம் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். நீங்கள் எடுக்கிற காய்க்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம மறுபடியும் அந்த அரைச்ச மசாலாலாம் சேர்ப்போம். அதனால தான் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதே மாதிரி இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இந்த மாதிரி எந்த காய் எடுத்திங்கனாலும் இந்த மாதிரி எல்லாம் முன்னாடியே கொஞ்சம் மசாலா போட்டு, இந்த அரைக்கிற மசாலா தேங்காய் தக்காளி எல்லாம் பின்னாடி தான் போடணும். பாதி அளவு காய் வெந்துருச்சுன்னா தான் அதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் உப்பு பிடிக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சதில் இன்னும் 2 தக்காளி இருக்குது, அதையும் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம மீதி இருந்த இந்த 2 தக்காளியும் அரைச்சிட்டோம். இதையும் சேர்த்துட்டு அந்த ஜாரில் இருக்கிறதையும் கழுவி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம். ஏன்னா அதிகமாக தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லா இருக்காது. காயும் அவ்வளோவா தண்ணி உரியாது. உருளைக்கிழங்கும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே இது வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும்போது எல்லாமே செய்யுங்க. நிறைய வாங்கியும் செய்யலாம். விலை கம்மியாக தான் கிடைக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மழை பெய்யுது. அதனால் இந்த மாதிரி டைமில் தான் இந்த முருங்கைக்காயெல்லாம் அதிகமாக வரும். இது வந்து மெயினாக நிறைய சத்து உள்ள பொருள் தான். ஆனால் அதில் இன்னொன்று என்னென்னா, இந்த நார் மாதிரி வரக்கூடிய காய்கள் சாப்பிட்டோம்னா நம்ம பல்லில் எந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது தங்கியிருந்தால் கூட அழுக்கு மாதிரி ஏதாவது இருந்தால் அதுவுமே வாஷ் பண்ணிடும். அதிகமாக நல்லா மென்று சாப்பிட்டோம்னா இந்த நார் பொருள் வந்து பல்லில் எந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் க்ளீன் பண்ணிடும். அந்தளவுக்கு இது. நாம் இப்போ மூடி விட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை குருமான்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, முருங்கைக்காயும் வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப குழண்டு போன விட்றா நம்ம வந்து எடுத்து மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. எல்லாமே பிரிஞ்சு போயிடும். இதுக்கு மேலே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு போட்டால் இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சேன் இந்த ரெசிபி உங்களுக்கு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு சந்திக்கலாம்.